ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்சிஎஸ் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பிள் பேப்பர் 24-25ல செக்ஷன் இல 31 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் இ பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் மொத்தம் 3 கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து இன்டர்னல் சாய்ஸோட இருக்கும். ஒன்று 5 மார்க்ஸ். இப்போ நம்ம 31 பார்ப்போம். 31ல ஏ பார்ட்டு பி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆர் போட்டு ஏ பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ என்னன்றதை பார்ப்போம். A purple color compound A, which is strong oxidizing agent and used for bleaching of wool, cotton, silk and other textile fibers, was added to each of the 3 test tubes along with sulfuric acid. It was followed by strong heating. In which of the above test tubes A, B or C, 1 violet vapors will be formed, 2 the bubbles of gas evolved will extinguish a burning matchstick. Write an equation for each of the above observations. So நமக்கு question என்ன கொடுத்திருக்காங்க? A purple color compound A. A purple color compound A அப்படினாவே நமக்கு தெரியணும். It is potassium permanganate, which is a strong oxidizing agent. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா it was added to each of the 3 test tube along with the sulfuric acid. நமக்கு 3 test tube கொடுத்திருக்காங்க. முதல் test tubeல oxalic acid, second test tubeல lead sulfide, third test tubeல வந்து potassium iodide எடுத்திருக்கோம். இதுல ஒவ்வொரு test tubeலயும் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா potassium permanganate plus sulfuric acid. So acidified potassium permanganate இது கூடலாம் react பண்ண போகுது. test tube A, test tube B and test tube C. நமக்கு question என்ன? இந்த 3 test tubeல எதுல வந்து violet vapors will be formed. ரெண்டாவது bubbles of gas evolved will extinguish a burning matchstick ன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல potassium permanganate sulfuric acid ஓட சேர்க்கும் போது அதாவது acidified potassium permanganate ஆக்சாலிக் ஆசிட்ல போடும் பொழுது நம்மளுக்கு ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு தெரியணும். லெட் சல்ஃபைடு கூட என்ன நடக்குது, பொட்டாசியம் அயோடைடு கூட என்ன ஆகுதுன்னு தெரியணும். ஜென்ரலா அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடும்போது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதாவது MnO4 மைனஸ் ஆசிடிக் மீடியத்துல பார்த்தோம் அப்படின்னா Mn2 பிளஸ்ஸா மாறும். ஸோ அப்படின்னா MnO4 2 மைனஸ்ல இருக்கக்கூடிய மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7, இது +2வா போகுது. அப்படின்னா இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்கும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெடியூஸ் ஆகி மற்ற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சாலிக் ஆசிட்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சலேட் அயான் C2O4 2 மைனஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸா வெளியில வரும். அதே மாதிரி லெட் சல்ஃபைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபைடு சல்ஃபரா நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகும். பொட்டாசியம் அயோடைட்ல இருக்கக்கூடிய அயோடின் கேஸா நம்மளுக்கு லிபரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வயலட் வேப்பர்ஸ் வில் பி ஃபார்ம்டுனா எதுல வயலட் வேப்பர்ஸ் இருக்கும்? அயோடின் வேப்பர்ஸ் வந்து வயலட் கலர்ல இருக்கும். அப்ப டெஸ்ட் டியூப் சில வந்து நம்மளுக்கு வயலட் வேப்பர்ஸ் வந்து வெளியில வரும். The bubbles of gas evolved will extinguish. ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்டிங்விஷரா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ப அந்த இடத்துல bubbles of gas எதுல இருந்து வெளியில வருது அப்படின்னா டெஸ்ட் டியூப் ஏ. ஆக்சாலிக் ஆசிட் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணி கொடுக்குது. ரைட் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் ஈச் ஆஃப் தி அபவ் அப்சர்வேஷன். ஸோ இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்மள ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதும். எது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகுது? MnO4 மைனஸ் அசிடிஃபைடு மீடியத்துல ஆசிட் மீடியத்துல Mn2 பிளஸ்ஸா போகும். ஸோ இந்த இடத்துல +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் Mn2 பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீஷனுக்கு MnO4 மைனஸ் Mn2 பிளஸ். ஸோ இந்த இடத்துல Mn ஒன்று தான் இருக்கு, இங்கேயும் ஒன்று தான் இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இதுல +7 அதுல +2 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ரிடக்ஷன் அப்படின்றதுனால நம்ம இந்த சைட்ல 5 எலக்ட்ரான்ஸ் போடும்.
அடுத்தது ஆக்சிஜன் வரும். இங்க 4 ஆக்சிஜன், இந்த சைடு ஆக்சிஜனே இல்ல. ரைட் சைடுல ஆக்சிஜனே இல்ல. ஸோ அத பேலன்ஸ் பண்றதுக்கு எத்தனை ஆக்சிஜன் குறைவா இருக்கோ அத்தனை வாட்டர் மாலிக்யூல் போட போறோம். ஸோ 4 ஆக்சிஜன், ஸோ 4 வாட்டர் மாலிக்யூல் போட்டாச்சு. அப்போ இந்த சைடு 8 ஹைட்ரஜன் இருக்கு. லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இல்ல. ஸோ அசிடிக் மீடியம் அப்படின்றதுனால 8 H+. ஸோ இதுதான் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய ரிடக்ஷன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஆக்சிடேஷன் பார்ட்டுக்கு வருவோம். ஆக்சிடேஷன் வந்து I மைனஸ் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா I2வா கன்வெர்ட் ஆகும். இப்போ ஆட்டம் வைஸ் பார்த்தோம்னா இந்த சைடு 1 இருக்கு, இந்த சைடு 2 இருக்கு. இப்போ இந்த சைடு நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு 2I மைனஸ் போடுறோம். இப்போ இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ ஒரு I மைனஸ் ஒரு ஐயா மாறதுக்கு ஒரு எலக்ட்ரான். இந்த இடத்துல 2 I மைனஸ் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ 2 எலக்ட்ரான்ஸ், இது ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ன்றதுனால நம்ம ரைட் சைட்ல 2 எலக்ட்ரான்ஸ் போடுறோம். ஸோ இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷனா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட். அப்போ ரிடக்ஷன்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் ஆக்சிடேஷன்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதை டேலி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்றோம். செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டேலி ஆகும். சரியா? மேல வந்து 16H plus 10 electron plus 2MnO4 minus arrow 2Mn2 plus 8 water. கீழ வந்து 5ஆல மல்டிப்ளை பண்றோம். So 10I minus gives 5I2 plus 10 electrons. இப்போ இதுல இருக்க 10 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன வரும்? 16H plus 2MnO4 minus plus 10I minus 2Mn2 plus 5I2 plus 8H2O. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் அவங்க நம்மள எழுத சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஆக்சாலிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை நம்மளுக்கு லிபரேட் பண்ற. இப்போ ரிடக்ஷன் வந்து இதே தான். H plus 5 electron plus MnO4 minus Mn2 plus 4H2O. ஸோ இப்போ நம்ம ஆக்சலேட் அயானுக்கு எழுதுவோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து C2O4 2 minus CO2. இப்போ இதுல ஆக்சலேட்ல கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஸோ இப்போ இங்க பார்ப்போம் 2 கார்பன் இருக்கு, இதுல 1 தான் இருக்கு. ஸோ டேலி பண்றதுக்கு 2 போட்டுறோம். அப்போ ஒரு கார்பனுக்கு இந்த இடத்துல +3ல இருந்து +4னா ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். 2 கார்பன் இருக்கு, அப்ப 2 எலக்ட்ரான் வரும். ஆக்சிடேஷன்ன்றதுனால நம்ம இந்த சைட்ல 2 எலக்ட்ரான் போட்டுரும். அடுத்தது ஆக்சிஜனுக்கு வரும். இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 × 2 4 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எலக்ட்ரான் கவுண்ட் பார்த்தோம்னா 2 இடத்துலயும் டேலி ஆகல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை × 2 போடுறோம், செகண்ட் ஈக்குவேஷன் × 5 போடுறோம். இப்போ என்ன வரும் நமக்கு? மேல வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 16H plus 10 electron plus 2MnO4 minus gives 2Mn2 plus 8H2O. இங்க வந்து 5C2O4 2 minus gives 10CO2 plus 10 electrons. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 10 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் பண்ணணும்னா நமக்கு 16H plus 5C2O4 2 minus
plus 2MnO4 minus gives 10CO2 plus 2Mn2 plus 8H2O ன்னு நமக்கு கிடைக்கும். So இந்த ஈக்குவேஷன் அவங்க நம்மள எழுத சொன்ன ஈக்குவேஷன். So ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்டுக்கு வரும். A metal ion Mn plus of the first transition series having D5 configuration. So Mn plus first transition series ன்னு சொல்லிட்டாங்க. Configuration D5 ன்னு கொடுத்துட்டாங்க. Combines with 3 didentate ligands assuming del not less than P. So அப்போ metal வந்து M 3 didentate னா AA 3 times போறோம். So இதுதான் நம்மளுக்கான காம்ப்ளெக்ஸ். இப்போ இதுல del not less than P ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ less than P அப்படின்னா பேரிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாது, பேர் ஆகாது. அப்போ லோவர் எனர்ஜில இருந்து 4வது எலக்ட்ரான் எங்க போயிருக்கும், ஹையர் எனர்ஜிக்கு போகும். நம்மளுக்கு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ draw the crystal field energy level diagram for the 3D orbital of this complex. நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் எனர்ஜி டயக்ராம் வரைய சொல்றாங்க. ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். MAA3 காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். Mn plus னுடைய கான்ஃபிகரேஷன் D5. ஸோ del not less than P. இப்போ நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் எனர்ஜி டயக்ராம் போடும். ஸோ D ஆர்பிட்டல்ஸ் ஃப்ரீ அயான் ஸ்டேட்ல மெட்டலினுடைய ஃப்ரீ ஸ்டேட்ல ஃப்ரீ அயான் ஸ்டேட்ல வந்து ஸோ 5 எலக்ட்ரான் இப்படி இருக்கும். ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் dxy dyz dxz dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz ஸ்கொயர். இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஃபீல்டில் வரும்போது இதனுடைய எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது வந்து ஆவரேஜ் எனர்ஜி இன் ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் 5 எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நெருக்கமா வரும்போது இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸும் 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ல ஸ்பிளிட் ஆகும். ஒன்னு லோவர் எனர்ஜிக்கு போகுது, இன்னொன்னு ஹையர் எனர்ஜிக்கு போகுது. ஸோ இந்த 5 டி ஆர்பிட்டல்ஸ்ல 3 டி ஆர்பிட்டல்ஸ் லோவர் எனர்ஜிக்கும் 2 டி ஆர்பிட்டல்ஸ் ஹையர் எனர்ஜிக்கும் போகும். இது பேரி சென்டர். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், டெல் ஓ அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வந்து எனர்ஜி ஆஃப் d ஆர்பிட்டல்ஸ் இன் லிகாண்ட் ஃபீல்டு. லிகாண்ட் உள்ள வரும் பொழுதுதான் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. இதுல லோவர் எனர்ஜி இருக்கிறத நம்ம T2G அப்படின்னும் ஹையர் எனர்ஜியை EG அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல் நாட் லெஸ் தேன் பேரிங் எனர்ஜி. அப்போ பி பேரிங் எனர்ஜியை விட டெல் நாட் வந்து கம்மியா இருக்கனால 4வது எலக்ட்ரான் எங்க போகணும், ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகணும். ஸோ 1 2 3 4வது எங்க போகும், இங்க 5 இங்க. கான்ஃபிகரேஷன் என்ன வரும், T2G3 EG2 வரும். ஸோ நம்மள இந்த டயக்ராம் தான் வந்து நம்மளுக்கு போட சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது what is the hybridization of Mn plus in this complex and y ன்னு கேட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஹைபிரிடைசேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் தெரியணும். கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு, இது டைடென்டேட் லெகாண்ட் 3 கொடுத்துருக்காங்க. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6. இப்போ இது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது 4வது எலக்ட்ரான் எங்க போயிடுச்சு, மேல போயிடுச்சு. அப்ப இட் இஸ் a high spin complex. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா எலக்ட்ரான் என்ன ஆகாது, பேர் ஆகாது. அப்ப நோ எலக்ட்ரான் பேரிங். இப்ப எலக்ட்ரான் பேர் ஆகல அப்படின்னா நமக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா நம்மளுடைய ஹைபிரிடைசேஷன் sp3 d2 ஹைபிரிடைசேஷனா நம்மளுக்கு கிடைக்கும்.
சரியா? இப்ப நம்ம அத வந்து ஒரு தடவ இந்த டயகிராம் போட்டு பார்ப்போம். இது வந்து 3D 4S 4P இது 4D. இப்ப நம்ம 5 எலக்ட்ரான் போடுறோம். 1, 2, 3, 4, 5. ஸோ நோ எலக்ட்ரான் பேரிங்னா எலக்ட்ரான் பேர் ஆகுது. அப்ப நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் வேணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்றதுனால 6 வேகன்ட் ஆர்பிட்டல் நம்மளுக்கு ரெடி ஆகணும். ஸோ sp3d2 இந்த 6 ஆர்பிட்டலும் என்ன ஆகுது ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அவுட்டர்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல்ஸ் தான் என்ன ஆகுது ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுறதுனால இதை அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து sp3d2. அடுத்தது நேம் த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை திஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. நம்ம காம்ப்ளெக்ஸுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம் MAA3. ஸோ அப்போ டைடென்டேட் லிகாண்ட் 3 இருக்குது அப்படின்னா இது வந்து வெறும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் தான் அண்டர்கோ ஆகும். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காமிக்காது. சரியா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. 31 உடைய ஏபி பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஏபி பார்ட் 6க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏபி பார்ட். ஸோ இதுல யூசிங் வேலன்ஸ் பாண்ட் தியரி ஐடென்டிஃபை ABCDE and F in the following table. ஸோ நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் மெட்டல் அயான், கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் அயான், ஹைபிரிடைசேஷன் ஆஃப் மெட்டல் அயான், ஜியோமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், மேக்னெட்டிக் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பார்ட் வந்து ஃபில் பண்ணி ABCDEF வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகாம கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் போகலாம். COF4 2-. ஸோ இதுல சென்ட்ரல் மெட்டல் அயான் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் CO. இப்போ இந்த CO வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 0 இருக்கா, +2 இருக்கா, +3 இருக்கா, நம்ம அந்த சார்ஜோட தான் எழுதணும். இப்போ COவை Xன்னு எடுத்துக்கிறோம். 4 ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளூரினும் -1 is equal to -2. அப்போ X is equal to எவ்வளோ வரும்? +2. அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து CO2+. அடுத்தது கான்ஃபிகரேஷன் 3D7 கொடுத்துட்டாங்க. ஹைபிரிடைசேஷனும் கொடுத்துட்டாங்க sp3ன்னு. ஜியோமெட்ரி டெட்ராஹைட்ரல். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 3D7 கொடுத்துருக்காங்க. 3D7 அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு F வந்து வீக் லிகாண்ட். ஸோ எலக்ட்ரான் பேர் ஆகாது. அதனால இந்த 3 எலக்ட்ரானும் அப்படியே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸாவே இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 3. அதனால இட் இஸ் பாராமேக்னெட்டிக். அடுத்தது CrH2O twice C2O4 twice. சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து Cr3+. கான்ஃபிகரேஷன் 3D3. ஸோ ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க. இப்போ ஹைபிரிடைசேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3D போடுவோம். 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். 1 2 3. இங்க கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம்னா 6. ஸோ 4s 4p. சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல Dல 2 இருக்கு, Sல 1 இருக்கு, Pல 3 இருக்கு. அப்போ 6 வேகன்ட் ஆர்பிட்டல் அப்படின்னா D2sp3. இந்த இடத்துல D2sp3 ஹைபிரிடைசேஷன். ஆக்டாஹைட்ரல் ஜியோமெட்ரி. இது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க தெரியுது பார்த்த உடனே 3. அதனால இது வந்து என்னவா இருக்கணும்? பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் பாராமேக்னெட்டிக். அடுத்தது 3வது காம்ப்ளெக்ஸ் வரும். NiCO4. சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து நிக்கல். கான்ஃபிகரேஷன் 3D8 4s2. ஸோ ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க. இப்போ நிக்கல் வந்து 3D8 4s2. ஸோ நம்ம அந்த 3D போடுவோம். இது 3D, இது 4s. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம்னா 1 2 3 4 5 6 7 8.
எஸ்ல 2. இப்ப CO பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்ப எலக்ட்ரான் என்ன ஆகும்? பேர் ஆகும். இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கேயும் போச்சுன்னா இந்த இடம் என்ன ஆகும்? இந்த 3D வந்து 1 2 3 4. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆயிடுது. அப்போ ஹைபிரிடைசேஷன் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேகண்ட் ஆர்பிட்டல் தான் எடுக்கணும். ஸோ இது 4s, இது 4p. கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 4. அப்ப 4 வேகண்ட் ஆர்பிட்டல் வேணும். அதனால sp3 எடுக்கும். அப்ப இந்த இடத்துல ஹைபிரிடைசேஷன் எவ்வளோ நமக்கு? sp3. ஹைபிரிடைசேஷன் sp3 இருந்தா ஜாமெட்ரி வந்து இட் இஸ் டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்ல எல்லாமே பேரா இருக்கு. அதனால 0. இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ A பார்ட் ஆஃப் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது B பார்ட்டுக்கு வரும். ரைட் தி அயானிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் அசிடிஃபைடு K2Cr2O7 வித் H2S and FeSO4னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் உடைய அயானிக் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க வித் H2S and FeSO4. ஸோ நம்ம எழுதுறோம்னா Cr2O7 மைனஸ் அசிடிக் மீடியத்துல வரும் பொழுது அது என்னவா மாறும்? Cr3+ மாறும். சரியா? அப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6 +3. அப்போ இது என்ன ஆகுது? 6ல இருந்து 3க்கு போகுது. ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ் ஆகிறதுனால இது என்ன ஆகும்? ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகும். அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் ரெடியூஸ் ஆகி H2S-ஐயும் FeSO4-ஐயும் ஆக்சிடைஸ் பண்ண போது அதுக்கான ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுதும். Cr2O7 minus arrow Cr3+. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணுவோம். 7 minus Cr3+. இங்க வந்து 2 Cr இருக்கு. இதுல ஒரு Cr. ஸோ 2 போட்டுடுறோம். ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுது. இப்ப இதுல வந்து +6 இதுல +3 3 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு Crக்கு 3 எலக்ட்ரான் 2 Cr. ஸோ 6 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அதனால இந்த இடத்துல ரிடக்ஷன் அண்டர்கோ ஆவறதுனால இந்த இடத்துல நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடுறோம்? 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுறோம். இப்போ ஆக்சிஜனுக்கு வரோம். இங்க 7 ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு ஆக்சிஜனே இல்ல. ஸோ பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சைடு 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் போடுறோம். ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹைட்ரஜன் வரும். இந்த சைடு 14 ஹைட்ரஜன் இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல 14H+. ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷனுக்கான ரியாக்ஷன். அடுத்தது ஆக்சிடேஷனுக்கு வரோம். நமக்கு ஃபர்ஸ்ட் H2S கொடுத்திருக்காங்க. ஸோ H2S என்ன ஆகுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபைடு -2 சார்ஜ்ல இருக்கக்கூடிய S வந்து சல்ஃபரா மாறுது. அப்ப இது வந்து 0வா போகும். -2 0 ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகுது. எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ்? இதுலயும் ஒரு S இதுலயும் ஒரு S. ஸோ 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை. ஸோ 2H+ போட்டுரும். இப்போ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட். இங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் 2-வை நம்ம என்ன பண்றோம்? 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 எழுதுவோம். 14H+ plus 6 electrons plus Cr2O7 minus gives 2Cr3 plus 7H2O. ரெண்டாவது ஈக்குவேஷன் 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3H2S gives 3S plus 6 electron plus 6H+. இப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். 6 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துல 14H+ இருக்கு. இந்த இடத்துல 16H+ கேன்சல் பண்ணோம்னா இது 8H+ஆ மாறும். இப்போ மீதி எல்லாத்தையும் எழுதுவோம். 8H+ plus 3H2S plus Cr2O7 minus gives 2Cr3 plus 3S plus 7H2O. இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு FeSO4 கூட கொடுத்துருக்காங்க. ஸோ FeSO4 ரிடக்ஷன் ரியாக்ஷன் இதே தான். ரிடக்ஷன் ரியாக்ஷன் நம்ம இதே தான் எழுத போறோம். (14H plus 6 electron plus Cr2O72 minus 2Cr3 plus 7H2O. இப்போ ஆக்சிடேஷன் பார்ட் எழுதணும். ஸோ ஆக்சிடேஷன் வந்து FeSO4 நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்தது வந்து FeSO4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Fe2 பிளஸ் ஆக்சிடைஸ் ஆகும்போது இது Fe3 பிளஸ்ஸாக போகும். ஸோ எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம இந்த சைடு போடுறோம். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணும். இந்த சைடு 6 இருக்கு, இந்த சைடு 1 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 2 வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்படி 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே கிடைக்கும். 14H plus 6 electron plus Cr2O72 minus arrow 2Cr3 plus 7H2O. இது வந்து 6ஆல பண்ணும்போது 6 Fe2 plus gives 6 Fe3 plus 6 electrons. Cancel பண்றதெல்லாம் பண்ணுவோம். 6 electrons cancel பண்ணிடுறோம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதும். So 14H plus 6 Fe2 plus Cr2O72 minus gives 2Cr3 plus இந்த இடத்துல நான் வந்து மாத்தி பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல 6 Fe3 plusல இதை கேன்சல் பண்ண பிளஸ் 6 Fe3 plus 7H2. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர்ஸ் இப்படி தான் நம்ம போடணும். ஸோ இப்போ 2 கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அயானிக் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிட்டோம். இதுவும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 4 வந்து இந்த மாதிரி அயானிக் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம். 2 வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு எழுதியிருக்கோம். 2 வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ எல்லாமே அசிடிக் மீடியம் தான். அதனால ரொம்ப ஈஸி சிம்பிள் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.